வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு கிளாசிக் குக்கிங். இன்னைக்கு நம்ம ரொம்ப டேஸ்டியான கருவேப்பிலை சிக்கன் ரெசிபி பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி ரொம்ப சிம்பிள், ஸ்பைசி, சூப்பர் ஃப்ளேவரோட இருக்கும். வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியண்ட்டை வச்சு ஈஸியாக செஞ்சிடலாம். வாங்க பார்க்கலாம். முதல்ல ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலையை எண்ணெய் இல்லாமல் லேசாக வறுத்து எடுக்கலாம். அதே கடாயில் 5 காஞ்ச மிளகாய், 2 பட்டை, 3 கிராம்பு, 1/2 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் மல்லி சேர்த்து நல்லா மணம் வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. இது கொஞ்சம் ஆறுனதும் வறுத்த கருவேப்பிலை சேர்த்து மிக்சியில் போட்டு நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மசாலா தான் நம்ம கருவேப்பிலை சிக்கனுக்கு செம ஃப்ளேவரும் மனமும் கொடுக்கும். இப்போ ஒரு பேனில் தேவையான அளவு எண்ணெயை ஊற்றி கொஞ்சம் கருவேப்பிலை, 2 நறுக்கிய வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். அப்புறம் 2 தக்காளி ஆட் பண்ணி நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரையும் வதக்கிக்கலாம். இங்கே பாருங்க, நல்ல கலர் சேஞ்ச் ஆயிருக்கு. இப்போ 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் 2லேருந்து 3 நிமிஷம் வதக்குங்க. இப்போ 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்து கிளறிக்கலாம். அடுத்து சிக்கனை சேர்த்து மூடி போட்டு 15 நிமிஷம் வேக விடுங்க. 15 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம அரைச்சி வச்ச கருவேப்பிலை மசாலா சேர்த்து 3 நிமிஷம் நல்லா கிளறி விடுங்க. கடைசியில் கொஞ்சம் கொத்தமல்லி தூவி இறக்குனா சூப்பரான கருவேப்பிலை சிக்கன் ரெடி. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. இன்னும் இது போல சுவையான ரெசிபிகளுக்கு கிளாசிக் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.